மகர ராசிக்காரங்களுடைய பெரும்பாலானவங்களுடைய புலம்பல் என்னன்னா, அந்த 7 காலத்துல கூட நான் இந்த அளவுக்கு பாடுபடலைங்க. காசு பணத்துக்கு ஒரு பக்கம் கஷ்டமா இருந்துச்சு, என்ன வேலை செஞ்சாலும் தடையா இருந்துச்சு, நிறைய பிரச்சனையை பார்த்துட்டேன், சொந்த பந்தத்துலேயும் நிறைய அவமானத்தை பார்த்துட்டேன். ஆனால் அப்போ கூட என் மனசில் ஒரு தெம்பு தைரியம் இருந்துச்சுங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு எல்லாமே ஓரளவுக்கு பரவாயில்லன்னா கூட மனசில் ஒரு பாரங்கிறது இருந்துக்கிட்டே இருக்குது. மனசுக்கு நெருக்கமானவங்க வழியிலே ஏதாவது ஒரு விஷயத்த நான் சந்திச்சுக்கிட்டே இருக்கிறேன். மனசில் ஏகப்பட்ட போராட்டம் கொடுத்துக்கிட்டே இருக்குதுங்க. மன அழுத்தம் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. பண வரவு இல்லாமல் ஒரு பக்கம் அதை அடுத்த பிரச்சனை நம்ம பார்த்துக்கலாம். ஆனால் மனசு சரியாக இருந்துட்டாலே போதுங்க, என்னால் எல்லாமே சரி செஞ்சிட முடியும். ஆனால் மனசு தான் அந்த நேரம் ஒரு நிலையாக இல்லைன்னு புலம்பக்கூடவங்க மகர ராசியில் அதிகம்னு சொல்லலாங்க. குடும்பமாக இருக்கட்டும், பண வரவாக இருக்கட்டும், குழந்தைகள் சம்மந்தப்பட்ட விஷயமா இருக்கட்டும், இந்த நேரம் உங்களுக்கு எல்லாத்துலேயுமே ஓரளவுக்கு பரவாயில்ல தான். உடம்புல தான் கொஞ்சம் கவனம் கொடுத்துக்கணும் மகர ராசிக்காரங்க. ஏன்னா மாநிலத்தை ஒரு பக்கம் இருக்குது, தூக்கம் சரியாக வர்றதில்ல. அப்படியே தூக்கம் வந்தாலும் கனவு தொல்லை ஒரு பக்கம். கொஞ்சம் டயர்டாகவே இருப்பீங்க இந்த நேரம். உடல்நிலையில எல்லாமே கொஞ்சம் பாதிப்பு கொடுத்துக்கிட்டே இருக்கும். உடலையும் ஒரு பக்கம் பாதிப்பு, மனசுலையும் ஒரு பக்கம் பாதிப்பு. நான் என்னதான் செய்யறதுன்னு புலம்பக்கூடியவங்க மகர ராசியில் இந்த நேரம் அதிகம்தாங்க. மகர ராசி அன்பர்கள் எல்லாருக்குமே சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த நேரம் நீங்கள் நினைக்கிற அளவுக்குலாம் மோசம்லாம் கிடையாதுங்க. நிறைய வாய்ப்பு, நிறைய மாற்றம் காத்திருக்குது. பொறுப்பெல்லாம் கொஞ்சம் அதிகம்தான், ஆனால் சமாளிச்சிடலாம். நீங்கள் எங்கே போய் நின்னா அந்த இடத்துல உங்கள் மதிப்பை இனி வேற லெவல்னு சொல்லலாங்க. என்னென்னா அந்த நேரம் கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக யோசிக்க பாருங்க. நேராக சொல்கிறேன், அன்பு கொடுத்துட்டீங்க, ஏமாந்தது உண்மைதான், அது பலவீனம்லாம் இல்லை. நீங்கள் உண்மையாக இருந்தீங்க, நீங்கள் உண்மையை நேசிச்சிங்க, அது ஒரு அடையாளம். ஆனால் அந்த நேரத்தில் வாழ்க்கை முழுவதும் இப்படியே நீங்கள் மற்றவங்க அன்புக்காக ஏங்கி ஏமாந்து பயந்துக்கிட்டு வாழ்கிற ஒரு அவசியம்லாம் இல்லை. மகர ராசிக்காரங்க உங்களை நம்புங்க. நீங்கள் நம்பினா முழுசாக கொடுப்பீங்க தான். ஆனால் என்னென்னா அந்த நேரம் மற்றவங்ககிட்டலாம் அன்பு கொடுத்துட்டு காயம் அதிகமாக ஆழமாக மனசில் பதியுது. இன்னும் யாரை தான் நான் நம்புறது, நீ எந்த வகையில் தான் நான் ஏமாந்து போகிறது, எதிர்காலம்லாம் எப்படி இருக்குமோ, இந்த பயம் எல்லாமே இருக்க தான் செய்யும். அதெல்லாம் நிரந்தரல. ஒரு விஷயத்தை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, உங்களை ஏமாற்றிட்டு போகிறாங்க, வாழ்க்கையில் உங்களை ஏமாற்றிட்டு போகிறாங்க அப்படின்னா ஒரு அனுபவமும் எடுத்துக்கோங்க, அவ்வளோதான். அந்த நிலையிலிருந்து கடந்து வந்துருங்க. அதையே பிடிச்சி நீங்கள் வச்சுட்டு இருக்கிறது வேண்டாம். மகர ராசிக்காரங்களை யாரெல்லாம் ஏமாத்துறாங்களோ, உங்கள் வாழ்க்கையில் யாரெல்லாம் உங்களை கஷ்டப்படுத்துகிறாங்களோ, கண்டிப்பாக உங்கள் ராசி அதிபதியாலேயே தண்டிக்கப்படக்கூடிய வாய்ப்புங்கிறது உங்கள் ராசி அதிபதி பார்த்துக்குவார். நீங்கள் மனசெல்லாம் போட்டு குழப்பிக்கிறது வேண்டாம். நீங்கள் உங்களை மட்டும் நம்பினா போதும். அன்புக்காக தவிக்கிறீங்க, அது ஒரு இயல்பு தான், அதெல்லாம் ஒரு நல்லது தான். ஆனால் அன்பு முதல்ல உங்கள் மேலே வைங்க. கொஞ்சம் உங்களை நீங்கள் திரும்பி பாருங்கள். இந்த நேரம் மற்றவங்களுக்கு கொடுக்குறது ஒரு வகையில் பாதுகாப்பாக இருந்தாலும், இந்த நேரம் என்னென்னா வராத ஒரு விஷயத்த மற்றவங்களுக்காக கொடுத்துட்டு இப்படி நீங்கள் சோர்வாக கொஞ்சம் முகத்துலேயும் சரி, ஒரு முகத்தில் கலையே இல்லைங்க மகர ராசிக்காரங்களுக்கு இந்த நேரம் எல்லாமே. மனசுலையும் அப்படி தான். யாருக்குமே எல்லாருக்குமே வாழ்க்கையில் ஏதாவது ஒரு விஷயங்கிறது இழப்பு கொடுத்துக்கிட்டு தான் இருக்கும். ஆனால் உங்களை மட்டும் நீங்கள் இந்த நேரம் இழக்காமல் இருந்துட்டா போதும். உங்களுடைய மதிப்பை யாருக்காகவும் குறைக்காமல் இருந்துட்டா போதுங்க. உங்களை நீங்கள் நம்பினாவே போதும். இந்த நேரம் சிறப்பாக தான் இருக்குது. நீங்கள் உணர்ற இந்த வழி உண்மைதான், வழியை உணர்றீங்க. ஆனால் வாழ்க்கை இது ஒரு கடைசி அத்தியாயம்லாம் கிடையாது. இன்னும் நீங்கள் சாதிக்க வேண்டியதெல்லாம் நிறைய இருக்குது. கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக யோசிச்சா போதும். மகர ராசிக்கு இந்த நேரம் சிறப்பு தான். அந்த வகையில் மகர ராசிக்கு இந்த நேரம் எப்படி அமைய போகுது, இது எந்த விஷயம் சாதகம், எந்த விஷயத்தில் கவனம் கொடுத்துக்கணும், இந்த நேரம் உங்கள் மனசுக்கு சரி, உங்களுக்கு சரி, நீங்கள் இந்த வழிபாடு எல்லாம் அதாவது இந்த வழிபாடெல்லாம் செஞ்சால் சிறப்புன்னு சொல்லப்படுது. அந்த வழிபாடெல்லாம் என்னென்ன, இதை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு புதியவராக இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே ஒரு லைக்கும் பண்ணிவிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம். மேலுமே இந்த வீடியோ பதிவை எந்த மாவட்டத்திலிருந்து நீங்கள் பார்க்குறீங்கிறத மறக்காமல் சொல்லிட்டு போங்க. உங்கள் வாழ்க்கையில் பல்வேறு விதமான பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்கக்கூடிய நபராக இருக்கிறீங்கன்னா, ஜோதிட ரீதியாக தீர்வு காணும்னு நீங்கள் விருப்பப்படுறீங்கன்னா, டிஸ்கிரிப்ஷனில் தொலைபேசி எண் கொடுக்கப்பட்டிருக்கு. ஜோதிட ரீதியான சந்தேகமாக இருந்தாலும் சரி, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கக்கூடிய எந்த விதமான பிரச்சனையாக இருந்தாலும் சரி, தாராளமாக தொலைபேசி மூலமா தொடர்பு கொண்டு கூட உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம். மகர ராசிக்கு இந்த நேரம் எப்படி இருக்குன்னா ரொம்ப சிறப்பாக இருக்குது. முதல்ல எல்லா விஷயத்தையும் கொஞ்சம் அப்சர்வ் பண்ணுங்கள். ஆழமாக கொஞ்சம் அது என்னங்கிறத ஒரு நுணுக்கத்தை நீங்கள் கற்றுக்க பாருங்கள். ரொம்ப சிறப்பாக இருக்குது. யாரும் அவ்வளோ சீக்கிரம் நேரம் நம்ப வேண்டாம். நீங்கள் நம்ப மாட்டீங்க தான். ஒரு பலவீனம் என்னென்னா இந்த நேரம் எல்லாரையும் நம்ப வைக்கும். மனசுங்கிறது ஆறுதல் தேடிக்கிட்டே இருக்கும். யார்ட்டையாவது ஆறுதல், ஒரு சொல்யூஷன் கிடைச்சா நல்லாயிருக்கும், மனசுக்கு யாராவது ஆறுதலாக நல்ல வார்த்தை பேசினா நல்லாயிருக்கும்னு கொஞ்சம் இந்த நேரம் யோசிக்கிறதெல்லாம் சிறப்பு தான். இது என்னன்னா இந்த நேரம் வெளி நபர்கிட்ட யார்கிட்டையும் ஆறுதல் தேடுறது வேண்டாம். இந்த நேரம் எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக தான் இருக்கும். கொஞ்சம் அழுத்தமாக தான் இருக்கும் மாநிலத்தை எல்லாமே.
வீட்டில் இருக்கக்கூடியவங்ககிட்ட வாழ்க்கை துணைகிட்ட பகிர்ந்துக்கு பாருங்க, நிறைய மாற்றம். முன்னாடி விட இந்த நேரம் வாழ்க்கை துணை வழியில எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு சிறப்பாக தான் இருக்குது. முன்னாடியெல்லாம் கூட குடும்பத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனைங்கிறது கொடுத்துக்கிட்டே இருக்கும். எல்லாருக்காகவும் நாங்கள் ஒருத்தவங்க மட்டும் தான் ஓடியாகணுமா, ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி. என் நிலையில யாருமே கவனம் கொடுத்துக்க மாட்டேங்கிறாங்க. மனசு ரொம்ப வலிச்சிருக்கும். நிறைய விஷயங்களை பாதிப்பு சந்திச்சிருப்பீங்க. ஆனால் இந்த நேரம் அப்படி இல்லை. உங்களுக்கு வாழ்க்கை துணையோட சப்போர்ட்டெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. இந்த நேரம் நிறைய நல்ல மாற்றம், நல்ல ரிலேஷன்ஷிப்புங்கிறது இந்த நேரம் இருக்குதுன்னு சொல்லலாங்க. குடும்பத்திலையும் சரி குழந்தைகள் வழியிலையும் சரி நேரம் நல்ல மாற்றம் காத்திருக்குன்னு சொல்லலாம். ஆனால் எங்கே போனாலும் அதிகப்படியான எதிர்பார்ப்புங்கிறது வேண்டாம். கொஞ்சம் அதை மட்டும் அவாய்ட் பண்ணிக்கோங்க. மற்றபடி சிறப்பு தான். பண வருமானம்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த மாதத்தில் உங்களுக்கு சிறப்பு தான், ஓரளவுக்கு பரவாயில்ல. என்னென்னா வருமானம் கொடுத்தாலும் கொஞ்சம் செலவு இருக்கும். குடும்பத்துக்கான செலவு தான், வெளி வகையிலெல்லாம் தொந்தரவுலாம் இல்லை. கொஞ்சம் உடலில் ஏதாவது பாதிப்பு கொடுத்துக்கிட்டே இருக்கும். குடும்பத்துக்கான செலவு கொஞ்சம் இருக்கும். குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்களுடைய தேவை கொஞ்சம் அதிகமாக இருக்கும். வரக்கூடிய நாட்களில் குழந்தைகளுக்கான கொஞ்சம் ஒரு செலவுன்னு பார்த்தீங்கன்னா இருக்குது. அதனால் இப்போதைக்கு நீங்கள் இந்த வருமானத்தை எல்லாமே இந்த விஷயத்தில் கொஞ்சம் நீங்கள் ஈடுகட்ட பாருங்கள். இந்த கடன் வாங்குறது, அதிகமாக செலவு செய்கிறது இந்த நேரம் தவிர்த்துக்கிறது நல்லது. கொஞ்சம் சேமிப்பு இந்த நேரம் கையில் வச்சுருக்கு பாருங்கள். ஏன்னா வரக்கூடிய நாட்களில் குழந்தைகள் விஷயத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் செலவு இருக்குது தான். அதே மாதிரி லாபம் இல்லாமல் எந்த தொந்தரவும் இல்லை. ஓரளவுக்கு பரவாயில்ல மகர ராசிக்கு இந்த மாதத்தில். குடும்பத்தில் எடுத்துக்கிட்டிங்கனாலும் உங்கள் பேச்சு பார்த்தீங்கன்னா இந்த நேரம் கொஞ்சம் பாதிப்பு கொடுத்துருங்க. உங்கள் பேச்சு தான் பாதிப்பு கொடுத்துரும். நீங்கள் என்ன செய்யறதுன்னு தெரியாமல் ரொம்ப நாளாக மனசில் வச்சுருக்கக்கூடிய கோபத்தை எல்லாமே வார்த்தையால் வெளிப்படுத்திடுவீங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வாழைப்பழத்தில் ஊசி ஏற்றுறாங்களா அந்த மாதிரி ஒரு வார்த்தையாக இருந்தாலும் திருவார்த்தையாக இருக்கும். வீட்டில் இருக்கக்கூடியவங்க அதை கொஞ்சம் சமாளிக்க முடியாது நீங்கள் பேசுகிற வார்த்தையை. கொஞ்சம் அதனால் அந்த பேசுகிற பேச்சிலெல்லாம் கவனம் கொடுத்துக்கோங்க. அதாவது கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த நேரம் நல்ல நிலைமை தான். உறவுகள் மூலமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு சின்ன சின்ன உதவி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சொந்த பந்தம் மூலமாக மகர ராசிக்கு என்றைக்கும் உதவிங்கிறது கிடையாது. நீங்கள் வேணால் உதவி செய்யக்கூடிய நபராக இருப்பீங்க. நான் ஆச்சரியப்படக்கூடிய வகையில் என்னென்னு பார்த்தீங்கன்னா சொந்த பந்தத்தின் மூலமாக சின்ன சின்ன உதவிங்கிறது இந்த நேரம் கிடைக்கும். குழந்தைகள் வழியில் எடுத்துக்கிட்டாலும் சிறப்பு தான். அவங்களுடைய கல்வி நிலையில் எல்லாமே இந்த நேரம் கவனம் கொடுக்கணுங்க. முன்னேற்றம் குழந்தைகள் வழியில் முன்னேற்றம் சிறப்பாக இருக்குது. குழந்தைங்களுடைய மனசை கொஞ்சம் கவனிங்க. உங்களை மாதிரி அவங்களுக்கு இந்த நேரம் மனப்போராட்டம் கொஞ்சம் இருக்கும். ஒரு 10 நிமிஷமாவது தினமுமே குழந்தைகளுக்காக நேரம் ஒதுக்கி நீங்கள் குழந்தைகளுடைய மனசில் என்ன இருக்குங்கிறத கொஞ்சம் நீங்கள் பேசி பார்க்கறது நல்லது. மற்றபடி உங்களுக்கு சிறப்பு தான். நல்ல வழிகாட்டுதல் மகர ராசி பெற்றோர்கள் மாதிரி குழந்தைகள் கிடைச்சிருக்கக்கூடியவங்க கொடுத்து வச்சவங்கன்னு சொல்லலாம். நல்ல வழிகாட்டுதல் கொடுக்கக்கூடியவங்க நீங்கள். அதனால் குழந்தைகிட்ட நீங்கள் பேசினாலே அவங்க வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றங்கிறது நேரம் காத்திருக்குது. உங்களுக்கு தான் கொஞ்சம் பொறுப்பு அதிகம், மன அழுத்தமும் அதிகம், மனசில் பயம் இருக்கும், எதிர்கால சிந்தனை. கொஞ்சம் கான்ஃபிடென்ட் எல்லாமே மறுபடியும் திரும்ப கொண்டு வர பாருங்கள். கான்ஃபிடென்ட் உங்கள் மனசில் கொண்டு வந்துட்டாலே போதும். ப்ராக்டிக்கலாக யோசித்தாலே போதுங்க. நடந்து முடிஞ்சது எல்லாமே யோசிக்கிறது வேணாம். போகிறவங்க போயிட்டு போகிறாங்க. நீ வரக்கூடிய உங்கள் வாழ்க்கையை மட்டும் கவனம் கொடுக்க பாருங்கள். அதுவும் இந்த நேரம் எந்த மாதிரியான பிரச்சனைனா உடல் ஆரோக்கியத்தில் தான். தூக்கம் சரியில்லை, சோர்வு, நரம்பு அழுத்தம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை. உடற்பயிற்சி கொஞ்சம் செய்ய பாருங்கள். கொஞ்சம் உடற்பயிற்சி மகர ராசி அன்றவர்கள் உடற்பயிற்சி செஞ்சுக்கிட்டால் நல்லது. வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை, நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைலாம் கொஞ்சம் கொடுக்கும். அதே மாதிரி இந்த காதுகளில், இந்த கால்களில் இதில் எல்லாமே கொஞ்சம் பிரச்சனை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் அதிலெல்லாம் கவனம் கொடுக்க பாருங்கள். மொத்தமாகவே இந்த நேரம் மகர ராசிக்கு பரவாயில்ல தான், ஓரளவுக்கு நிலைமை சரியாகும். பொறுப்பு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஆனால் அதையுமே நீங்கள் சமாளிச்சிருவீங்க. இந்த நேரம் உண்மை சொல்ல போனோம்னா உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக தான் இருக்குது. நல்ல திருப்பு முனைங்கிறது காத்திருக்குது. கொஞ்சம் லேட்டாக தான் இருக்கும், ஆனால் சக்ஸஸ் கண்டிப்பாக இருக்குதுன்னு சொல்லலாம். நட்சத்திர ரீதியாக எடுத்துக்கிட்டிங்கன்னா மகர ராசிக்கு இந்த நேரம் எப்படிப்பட்ட பலன் உங்களுக்கு கிடைக்கிறதுனா உத்திராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு பொறுப்பு அதிகம்தான். நீங்கள் எடுக்கிற முடிவு எல்லாமே வாழ்க்கையை நீ வரக்கூடிய நாட்களில் வாழ்க்கையை மாற்றும். வேலை அதிகம், ஆனால் கடைசியாக உங்களுக்கு பண வருமானம் சிறப்பாக இருக்குது. சேமிப்பு இந்த நேரம் செய்வீங்க. முன்னாடி கூட காசு பணம் கையில் தங்கியிருக்காது. நீ வரக்கூடிய நாட்களில் காசு பணம் கையில் தங்கும். பெருசாக ரிஸ்க் எடுக்கிறத மட்டும் இந்த நேரம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. யாரும் உங்களை புரிஞ்சுக்கலைங்கிற ஒரு வலி உணர்வு இருக்குந்தான். உண்மையில் நீங்கள் அதிகமாக தாங்கிக்கிறீங்க, மனசில் அதிகமாக போட்டு குழப்பிக்கிறீங்க. கொஞ்சம் அதிலேருந்து வெளியே வந்துட்டாலே நல்லா இருக்கு. திருவோண நட்சத்திரக்காரங்களுக்கு உங்களுக்கு அதிகப்படியான சிந்தனைங்க. பழைய நினைவு இல்லாமல் மறுபடியும் ரீவைண்ட் பண்ணி பார்க்குறத விட்டுட்டாலே போதுங்க. உங்களுக்கு தான் முக்கியமாக சொல்லணும். ப்ராக்டிக்கலாக இருங்க போதும். அனுபவம் அறிவு பேசும் அந்த நேரத்தில். அதே மாதிரி நல்ல முன்னேற்றம் இருக்குது. வேலையில் புதுசாக வாய்ப்பெல்லாம் சிறப்பாக இருக்குது. சரியான நேரத்தில் மட்டும் உங்கள் பேச்சு எங்கே கொடுத்தாலும் மிகப்பெரிய மாற்றம் இந்த நேரம் காத்திருக்குன்னு சொல்லலாங்க. குடும்பத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா புரிஞ்சுக்கிற தன்மை இருந்துட்டா போதுங்க. உங்களுக்கு குடும்பத்தில் எந்த பாதிப்புமே இல்லை. என்னென்னா நீங்கள் ரொம்ப அமைதியாகவே தான் இருக்கிறீங்க இந்த நேரம். உங்களை எந்த குறையும் சொல்ல முடியாது. பரவாயில்ல, ஓரளவுக்கு புரிஞ்சு நடந்துக்கிட்டால் அந்த நேரம் உங்களுக்கு ரொம்ப அருமை தான். அவிட்டம் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த நேரம் எப்படி இருக்குன்னா தொழில் வியாபாரம் இல்லாமல் புதுசாக நீங்கள் முயற்சி செய்கிறேன், புதுசாக ஆரம்பிக்கலாமான்னு தாராளமாக ஆரம்பிக்கலாம். ஆனால் என்னென்னா
கொஞ்சம் இந்த நேரத்தில் பெருசாக முதலீடு போடுறது வேண்டாம். வருமானம்லாம் வரும், கொஞ்சம் செலவு அதிகமாக இருக்கும். பணத்தை எல்லாமே கொஞ்சம் இந்த நேரம் சரியாக நிர்வாகம் பண்ண கற்றுக்கணும், அவ்வளவுதாங்க. குடும்ப வாழ்க்கையில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஈகோ பிரச்சனை தான் அதிகம். நான் தான் சரிங்கிற ஒரு எண்ணம் 2 பேர்கிட்டையுமே அதிகமாக இருக்கும். கொஞ்சம் அதிகம் அதை மாற்றிக்கிட்டா சிறப்பு தான். இந்த நேரம் துணிச்சல் எல்லாமே இருக்குது. கொஞ்சம் எதுவாக இருந்தாலும் கண்ட்ரோல் பண்ண பாருங்கள். பொறுப்பு அதிகம்தான், மன அழுத்தம் அதிகம்தான். ஆனால் வளர்ச்சிங்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதில் எந்த பாதிப்புமே இல்லை. மொத்தத்தில் இந்த நேரம் உங்களுக்கு ஓரளவுக்கு பரவாயில்ல தான். நீங்கள் இந்த நேரத்தில் உங்களுடைய குலதெய்வ வழிபாட்டை விட்டுறாதீங்க. உணவு தானம் செய்ய பாருங்கள். அன்னதானம் செய்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு மகர ராசிக்கு. அதே மாதிரி மன அமைதியோடு இருக்கணும்னா சிவபெருமான் வழிபாடு செய்ய பாருங்கள். மனசு கஷ்டப்படுறப்ப எல்லாமே நமச்சிவாயருடைய மந்திரங்கள், ஓம் நமச்சிவாயன்னு சொல்லக்கூடிய மந்திரத்தை சொல்லிட்டு வந்தாலே மன அமைதி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு, அதுவும் குறிப்பாக மகர ராசிக்கு கண்டிப்பாக நல்ல ரிசல்ட் கொடுக்கும். அதே மாதிரி குடிநீர் தானம், இந்த நேரம் தண்ணீர் தானம் செய்ய பாருங்க. இது எதிர்மறை எனர்ஜியை குறைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது. மொத்தத்தில் மகர ராசிக்கு இந்த நேரம் சிறப்பு தான். இந்த சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாமே கொஞ்சம் கவனம் கொடுக்க பாருங்க. ஓவர் திங்கிங்கை விட்டுருங்க. மற்றபடி மகர ராசிக்கு சிறப்பாக தான் இருக்குது. நன்றி நண்பர்களே. இந்த பதிவில் மகர ராசி அன்றர்களுக்கு அடுத்து வரக்கூடிய 30 நாட்கள் எப்படிப்பட்ட பலன்களை நீங்கள் பெற போறீங்கிறத நம்ம பார்த்தோம். மேலும் இந்த மாதிரியான பதிவுகளுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. நன்றி நண்பர்களே.